சன் நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ரைடில் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்புல, நம்ம பாட்டுக்கு போய் அடித்து நொறுக்கிட்டு போகலாம், எவனுக்கு என்ன நடந்தாலும் சரி நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நினப்பிலேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு 120 130 போயிட்டுருக்கிறேன். சடனாக ஒரு பங்க் பார்த்ததுமே நான் வந்து எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு திரும்பிட்டேன். அது ஸ்டேபிளாக கொண்டு வரும். அது ஒரு சிம்பிளான ஃபீச்சர் மாதிரி தான் தெரியும், ஆனால் அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். பேஸ் எண்டில் வந்து உங்களுக்கு இது இருக்காது, ஏர் பேக்கே கிடையாது. இந்த என்கேப் ரேட்டிங் இவனுங்க போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவனுக்கு எல்லாத்துக்கும் 0 வந்துட்டுருக்கோம். 2014 நான் சொல்கிறேன், அந்த டைம் சொல்கிறேன். நமக்கு கேட்க காமெடியாக இருக்குது, பட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ லட்சங்கள் போட்டு வாங்கியிருப்பான். அவன் அவ்வளோ டைம் எடுத்து பிரிண்ட் அவுட் அவ்வளோ பெருசாக அடித்து, என்னடா நீ வெறும் பட்டனே இல்லாமல் வெறும் டச் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுருக்கிற யூசர். ஐயோ யூட்டர்ன் மிஸ் பண்ணிட்டேன். கூகுள் மேப் யூட்டர்ன் இருக்குது சொல்ல வேண்டியதானே. இது ஒரு டுபாக்கூர் கூகுள் மேப். ஹலோ மக்களே, ஐ திங்க் இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் வீடியோவை. பரவாயில்ல, மணி எத்தனாவது? 7:42. நைஸ், சன் நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்குது. நான் ஆக்சுவலாக ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருந்தேன். சரி அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். அது ஏன் அந்த வீடியோக்கான ரீசன் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. பேர் ஃபோட்டோக்கு மாறிக்கலாம். ரீசெட் த மைலேஜ். நான் இப்போ போகிற ரோடும் கொஞ்சம் பேட் ரோடாக தான் இருக்கும். ஸோ அதனால் பேட் ரோடில் போனால் மைலேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் ரீசெட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆவரேஜாக. லெட்ஸ் சி. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஐ திங்க் டைட்டிலில் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேஃப்டி ரேட்டிங் குழப்பங்கள். ஒரு கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாப்புல, என்னென்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் சஜஷன் கேட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து நான் வந்து இது வாங்கலாமா இல்லை என்லைன் வாங்கலாமா இல்லை வர்னா வாங்கலாமா, நான் ஒன்லி டூரிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவேன், நானே என் ஒய்ஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நான் கம்பேரிசனுக்கு சொன்னேன், என்லைன் வர்னா ரெண்டுமே ஹேண்ட்லிங் வைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் வர்னாவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரைட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓ, தப்பான ஒரு கிளிப் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ ரைட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐ மீன் சஸ்பென்ஷன் லைட்டாக சாஃப்ட்வேர் சைடில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து ரைடில் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்புல. என்ன போட்டிருந்தாப்புல அப்படின்னா, இந்த ஹுண்டாய் கியா கார்ஸ்லாம் வாங்காதீங்க, வாங்கினா வந்து அவர் ஒரு 4-5 காரை மென்ஷன் பண்ணி பேசிக்லி வந்து இந்த டாட்டா பிராண்ட் கார்ஸ், அப்புறம் வந்து இந்த 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டட் கார் மட்டும் வாங்குங்க, இந்த ஹுண்டாய் கியாலாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்னாவே வந்து 5 ஸ்டார் ரேட்டட், அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற கியாவில் என்ன வந்துச்சு, கியா சைரோஸ் வந்துச்சு, K1 பிளாட்ஃபார்ம், அதுவுமே 5 ஸ்டார். என்னங்கடா இவ்வளோ லைட் அடிக்குது. இப்போ ஈவன் மாருதியில் கூட ஐ திங்க் டிசையர் எல்லாமே வந்து இப்போ வர்றதெல்லாம் 5 ஸ்டாரில் தான் கொடுத்துட்ருக்குறானுங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் இப்போ என்ன சொல்கிறது, ஃபுல் வெறும் டாட்டா மட்டும் தான் 5 ஸ்டார் கார் கொடுக்குது அப்படிங்கிறதே வந்து அது ஒரு ஓல்ட் நியூஸ். பிசைட்ஸ்
சேஃப்டி ரேட்டிங்க்குமே வந்து என்ன சொல்கிறது, அது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான். இவனுங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, 5 ஸ்டார் ரேட்டட் கார்னா டேங்க் மாதிரி பில்ட் ஆகிருக்கும், நம்ம பாட்டுக்கு போய் அடித்து நொறுக்கிட்டு போகலாம், எவனுக்கு என்ன நடந்தாலும் சரி நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நினப்பிலேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு டியூனாக இருக்குது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் யுவர் கார் வந்து டேங்க் மாதிரி பில்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லை. பேசிக்லி உங்களோட செட்டப் வந்து என்ன சொல்கிறது, இம்பேக்டை வந்து உள்ளே கடத்தாத மாதிரி வந்து நிறைய செட்டிங்ஸ் பண்ணியிருப்பானுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஜோன் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு க்ரம்பிள் ஆகும், க்ரம்பிள் ஜோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைட்லேயும் சில இது வச்சுருப்பானுங்க. ஸோ பேசிக்லி உங்களுக்கு வந்து கார் மோதிச்சு அப்படின்னா இம்பேக்ட் ஆகணும், ஆனால் தான் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து க்ரஷ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த கைனடிக் எனர்ஜி அப்படி பாஸ் ஆகி போகும். அது ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை அப்படின்னா அடித்த அடியில் அது அப்படியே கல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே வெளியே விழுந்துருவீங்க, எல்லாம் அடித்து தூக்கணும். ஸோ இதுவே வந்து என்ன சொல்கிறது, சேஃப்டி ரேட்டிங் இம்பார்ட்டன்ட் தானே, அது இம்பார்ட்டன்ட்னு சொல்லலை, பட் அது ஒன் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர். அது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் அதை மட்டுமே ஒரு சோல் ரீசனாக வச்சு கார் வாங்குவேன்னு சொல்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. அதை ஒன் ஆஃப் த ரீசனாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் கார் எப்படி ஹேண்டில் ஆகுது, உங்கள் காரில் வேறு என்ன இபிஎஸ் இருக்குதா, இப்போ எதனா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கூட ஒரு வாட்டி வந்து என்ன சொல்கிறது, ஐ திங்க் நான் பண்ண இந்த காரில் நான் பண்ண ஒரே ஆக்சிடெண்ட் வந்து அதுதான். ஆக்சிடெண்ட் கூட சொல்ல முடியாது, நானே தனியாக பெங்களூர் டு சென்னை போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து இதாகிடுச்சு, அதானே சொல்கிறது, நான் ஒரு ஃபேமிலி இதனால நான் வந்து அவசர அவசரமாக நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன், தூங்காமல் போயிட்டு இருந்தேன். காலையில் மார்னிங் ஒரு 6:30 ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சுன்னா, பெட்ரோல் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் அதில் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் காமிச்சிருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறமா திருப்பி இன்னும் 1.5 hour உள்ளே போகணும் சிட்டிக்குள்ளே. ஸோ நான் வந்து நாவலூர், ஆக்சுவலாக நான் போக வேண்டிய லொக்கேஷன் வந்து நாவலூர். ஸோ நான் வந்து அதுக்கு இன்னும் 1.5 hour போகணுன்னொன்னே கரெக்டாக அந்த ஏரியாவில் வந்து ஒரு நான் வந்து வேகமாக போயிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 120, 130 போயிட்டுருக்கிறேன். சடனாக ஒரு பங்க் பார்த்ததுமே நான் வந்து எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு திரும்பிட்டேன். அது திருப்பினது என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன அந்த ஜல்லி போட்டிருந்தானுங்க, மண் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜல்லி கிடையாது, அதனால் ரொம்ப சின்னதாக மண் இருந்துச்சு. கரெக்டாக அந்த கிராசிங் அந்த என்ட்ரன்ஸில் இருந்துச்சு, அந்த பெட்ரோல் பங்க் என்ட்ரன்ஸில். அதுக்குள்ளே போனதுமே என் கார் வந்து அப்படியே ஸ்கிட்டாக ஆரம்பிச்சிது. அனதர் ரீசன், நான் வந்து இந்த சியர் டயர்ஸ் வந்து கழுவி ஊற்றுறது காரணம். பட் அதில் எந்த டயர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து இதாகும்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவ்வளோ மண் வந்து அந்த ரோட்டில் வந்து அப்படியே மிதந்துட்டு இருந்துச்சு. பிரச்சனை என்னென்னா, எக்ஸாக்டாக அந்த பெட்ரோல் பம்ப் முன்னாடி தான் வந்து ஒரு குழியை வெட்டி வச்சு அதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸை நட்டு வச்சுருந்தானுங்க. நான் வந்து பிரேக் அடிக்கிறேன். நான் வந்து லைட்டாக தூக்கமும் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ என்னோடய பிரேக்கிங் இது வந்து சென்ஸ் வந்து ஒரு 1/2 செகண்ட் லேக் ஆகிடுச்சு. நான் வந்து லேட்டாக கொஞ்சம் லேட் பண்ணி நான் பிரேக் அமுக்கிறேன். ஸ்டில் வண்டி போயிட்டே இருக்குது. வண்டி வந்து ஆக்சுவலாக வந்து இப்படி கிராஸ் ஆகி ஸ்கிட் ஆகி போய் அடிச்சிருக்க வேண்டியது. அடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்ல, அந்த குழிக்குள்ளே நான் அப்படியே விழுந்திருக்க வேண்டியது. பட் வண்டி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே போச்சு. அங்கே வந்து சின்னதாக ஒரு டிவைடு கல் மாதிரி வச்சுருந்தாங்க. என் டயர் வந்து அந்த கல்லில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆஃப் வந்து அப்படி லைட்டாக டயரில் ஏறி கிராஸ் ஆகி நின்றுடுச்சு. நான் வந்து கீழே விழலை. என்ன பிரச்சனைனா, ஃப்ளெக்ஸ் போர்டோட இது ஃபுல்லாக வந்து மேலே பானட்டில் வந்து கீரல் போட்டுருச்சு. இந்த வண்டியில் வந்து நான் வந்து இது வரைக்கும் ஓட்டினதில் இந்த 3 வருஷத்தில் நான் வந்து கீரலே போட்டது கிடையாது. சைடில் எங்கேயுமே கீரல் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். ரிஸ்கி. இந்த மாதிரி லாரிகளுக்கு பின்னாடி இருக்கும்போது கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். இவன் வேறு சைடில் வந்துட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா. லெஃப்ட் சைடில் நம்மளை தாண்டி போகிறதுக்கு ஒருத்தர் போயிட்டுருக்காப்புல. ஃபைனல் டெஸ்டினேஷன் விலை கொடுத்து வாங்காதீங்கடா. ஆல்ரெடி ரோடு கேவலமாக இருக்குது, இதில் டிராஃபிக் வேறு. ஸோ அதான், அதுக்கப்புறமா தான் வந்து இன்சூரன்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. என்னென்னா, அடுத்த நாள் இது பண்ணால் ஆர்எஸ்ஏ, இதில் ஆர்எஸ்ஏ இருக்கும்.
இந்த பட்டன் அப்படின்னா ஒருத்தர் கால் பண்ணி கனெக்ட் ஆகி அவங்களுக்கு என்னோடய லொக்கேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சு ஆள் அனுப்பி வண்டியை இது பண்ணுமா ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி எல்லாம் பார்த்தா எனக்கு வேறு ஹெல்ப்பே தேவையில்லை. ஆக்சுவலாக வண்டி ரன்னிங்கில் தான் இருந்துச்சு, பிரச்சனைலாம் இல்லை. பட் வந்து அந்த பானட் மட்டும் இருந்துச்சு. எனக்கு வந்து வண்டி தேவை அப்படிங்கிறனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சர்வேயர் வந்தாப்பில் பார்த்தாப்பில் நெக்ஸ்ட் டே இன்சூரன்ஸ் இது கிளியர் பண்ணிவிட்டு அந்த பானட்டில் வந்து என்ன இருக்குதோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி ஃப்ரெஷ் கண்டிஷனில் அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. ப்ராசஸ் வந்து சீம்லெஸ்ஸாக முடிஞ்சிடுச்சு. பட் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுவுமே ஒரு ஃபீச்சர் தான். இபிஎஸ்ங்கிறதே வந்து ஒரு ஃபீச்சர் தான். அது எனக்கு வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில. பட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லணுங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்கிட்டெலாம் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்கிட் ஆகிற டயருக்கு வந்து இது பண்ண அந்த பவரை கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டுருப்பாங்க. அது எனக்கு டெக்னிக்கலாக தெரில. நான் வந்து உங்களுக்கு லேட்டராக வேணால் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி ஸ்கிட் ஆகிற டைம் வந்து நீங்கள் அப்படி ரோல் ஆகுறது சைடில் போகிறது அந்த மாதிரிலாம் ஆக மாட்டீங்க. அது ஸ்டேபிளாக கொண்டு வரும். அது ஒரு சிம்பிளான ஃபீச்சர் மாதிரி தான் தெரியும், ஆனால் அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். இப்போ வர்ற லேட்டஸ்ட் இதில் என்ன இதுனா உங்களுக்கு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே மேண்டேட் பண்ணியிருக்குது. உங்களுக்கு ஏர் பேக்ஸ் இருக்கணும், இபிஎஸ் இருக்கணும். இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டே வந்து மேண்டேட்டே பண்ணிட்டானுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் இருக்கும். நீங்கள் முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எண்டில் வந்து உங்களுக்கு இது இருக்காது, ஏர் பேக்கே கிடையாது. இந்த என்கேப் ரேட்டிங் இவனுங்க போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவனுக்கு எல்லாத்துக்கும் 0-0 வந்துட்டுருக்கோம். 2014 நான் சொல்கிறேன், அந்த டைம் சொல்கிறேன். இப்போ வந்து 10 years ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே மினிமம் ஒரு 3 star. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்ரியானான் மட்டும் தான் ஃபெயில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சிட்ரியான் ரீசெண்டாக வந்தது. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரில. என் ஃப்ரெண்டுலாம் வந்து அவன் ஒருத்தன் இட்டாலியில் இருக்கிறான். அந்த பைப்புலலாம் வந்து வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவனுக்கெலாம் வந்து பயங்கரமாக இருக்குது. சிட்ரியான் தான் ஓட்டுறான், சமக்காரரா அப்படின்ட்டு இருந்தான். நம்ம ஊரில் அவனுங்க ஒழுங்காக இது பண்ணல போல். ஸோ அதுதான் இந்த இப்போ வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இது சேஃப்டி ரேட்டிங் இருக்குது அதனால் நான் டாட்டா கார் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா லாஜிக் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை தாண்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. 5 star ரேட்டிங் வாங்கிட்டு நம்மளால் வண்டியே ஓட்ட முடியலன்னா என்ன பண்ணுறது? ஐ மீன் வண்டி ஃபுல் டைம் சர்வீஸ் சென்டர்லேயே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கேக்கு நான் சொல்கிறது ஏதோ காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் அப்படிலாம் இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில பேர் வந்து நான் சொன்னல இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அல்ட்ராஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, அட்லீஸ்ட் ஹேண்ட்லிங் வைஸ். பட் ஆனால் அதை வச்சுருக்கிற என் ஃப்ரெண்டே வந்து அது வாங்காத அப்படின்னு சொன்னான். மெயின் ரீசன் வந்து என்னென்னா அடிக்கடி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அவனுங்க வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டானுங்க. என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக ஒருத்தன் வாங்கியிருக்கான், டாட்டா ஹேரியர் தான் வாங்கியிருக்கான். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இன்னும் டச் வுட் எதுவும் இஷ்யூஸ் வரக்கூடாது. பட் என்ன பிரச்சனைனா இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டர்லேயே தான் நிற்குது. வண்டியை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டோம். நான் அதிகமான டிராஃபிக்கள் இருக்குன்னு நினச்சேன், பரவாயில்ல. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டிராஃபிக்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஐ மீன் கேவலமான ரோட்டில் வரீங்க, கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ரோடு இருக்குன்னா இந்த மாதிரி தான் மைலேஜ் இருக்கும். யா ஸோ சேஃப்டி ரேட்டிங் வந்து என்ன சொல்லுது, அது ஒரு ஃபீச்சர் தான். பட் நான் அது மட்டுமே இருக்கிறதுனால நான் அது வந்து சாலிடான காரு இதை தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் மற்ற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். வண்டி ரோட்டில் போகும்போது எப்படி ஹேண்டில் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டானது. வண்டியோட பவர் எது எஃபிஷியண்ட்டாக இருக்குதா, நீங்கள் ஒரு ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா
ரொம்ப சிம்பிளான டாபிக் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது ஹைவே இதெல்லாம் போகும்போது பக்காவாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு கியர் டவுன் பண்ணிங்கன்னா உங்களால் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அது கொடுக்கணும், பவர் ஜென்ரேட் பண்ணணும். அது ஜென்ரேட் பண்ணல, நீங்கள் அங்கே போகும்போது லேக் ஆகிட்டு நிற்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இட் கேன் எண்ட் அப் ஃபேட்டல். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது நீங்கள் அந்த பாயிண்ட் சேஃப்டி ரேட்டிங்கை வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த சேஃப்டி பாயிண்ட்டாக வச்சுருக்கோங்க. அதை மட்டுமே ஒரு அல்டிமேட் டிசைடிங் ஃபேக்டராக வச்சுக்காதீங்க. அதை வச்சுக்காதீங்க. அதை மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் பாருங்கள், மற்ற எல்லா இதுவும் எப்படி இருக்குது. பேசிக் திங் வந்து மெயின் திங் சர்வீஸ் எப்படி இருக்குது. நம்ம கார் வச்சுருக்குறோம், பட் காரை நம்ம யூஸ் பண்ணணும்ல. வாங்கி வச்சுட்டு காரை யூஸே பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக சர்வீஸ் எப்படி இருக்குது, எல்லா பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெடிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெடிட் வந்து ஒரு பயங்கரமான இது. ரெடிட்டில் வந்து அவ்வளோவா அவங்களால வந்து பிஆர் இன்ஃப்ளூயன்சிங்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் இதிலலாம் வந்து நிறைய பிஆர் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அதனால் உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது வாவ் இது சமக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெடிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கார்ஸ் ஆஃப் இந்தியா நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது கார்ஸ் பற்றி. இதில் அதுலேயுமே பிஆர் ட்ரை பண்ணுவானுங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி யூசர்ஸோட ரிவ்யூஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்தந்த பிராண்ட் இப்படி இருக்குது, இந்தந்த பிராண்ட் இதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இதில் ஒருத்தன் போட்டிருந்தான். அவன் வந்து டாட்டா ஐ திங்க் ஈவின்னு நினைக்கிறேன், பின்னாடி பெரிய பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிட்டான், டோன்ட் பை டாட்டா கார்ஸ் அப்படின்னு. நமக்கு கேட்க காமெடியாக இருக்குது. பட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ லட்சங்கள் போட்டு வாங்கியிருப்பான். அவன் அவ்வளோ டைம் எடுத்து பிரிண்ட் அவுட் அவ்வளோ பெருசாக அடித்து, ஐ மீன் வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை வந்து ஆர்எஸ்ஏ வந்து அந்த ரோட் சைடு அசிஸ்டண்ட்டாக ரோட் சப்போர்ட் அசிஸ்டண்ட்டாக அவனுங்க வந்து தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க லாரியில், பின்னாடி வச்சுருக்கிறாங்க. அவன் அதில் வந்து அந்த வெஹிக்கிள் இதை போட்டு ட்ரெண்டு பண்ணி விட்டுட்டு இருந்தான். அதை அவனுக்கு கீழே வந்து டாட்டாவோட சப்போர்ட்லாம் வந்து ரெஸ்பாண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு. அந்த ஃபுல் ஐ திங்க் அது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்லேயே அவன் போட்டிருந்தான். அந்த ஃபுல் இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து போட்டு அடித்து துவைச்சிருக்கிறாங்க. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ இவனுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற, நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு யாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேற, நாங்கள் அந்த மாதிரி ரீல் போடணுமா உனக்கு அப்படின்னு. ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் வந்து ஓகே சேஃப்டி ரேட்டிங் தான் மேட்ரு, இது இருந்தால் போதும், மற்ற கார்லாம் டம்மி அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், சேஃப்டி ரேட்டிங் மட்டும்தான் வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா, சேஃப்டி ரேட்டிங் உள்ள கார் மட்டும் தானே விற்கணும், ஏன் மற்ற கார்லாம் விற்குது? கிராஸே பண்ண முடியாது போல இருக்கு, யூ டர்ன் போட்டு வரேன்டா. வேறு என்ன இருக்குது இப்போது? நீங்கள் இதுவே இப்போ பாரத் என்கேப், குளோபல் என்கேப் நிறையா இருக்குது. யூரோப் என்கேப்லாம் போயிட்டிங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குதா? எனக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீன்லாம் பிடிக்காது, பட்டன் வைக்கணும்னு சொல்லிட்டு. யூரோப் என்கேப்பில் வந்து நீங்கள் பட்டன் வைக்காமல் டச் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா பாயிண்ட்டை டிடெக்ட் பண்ணுவான் சேஃப்டி ரேட்டிங்கில். என்னடா நீ வெறும் பட்டனே இல்லாமல் வெறும் டச் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுருக்கிற யூசர்? ஐயோ யூட்டர்ன் மிஸ் பண்ணிட்டேன். கூகுள் மேப் யூட்டர்ன் இருக்குது சொல்ல வேண்டியதானே? இது ஒரு டுபாக்கூர் கூகுள் மேப். நம்மளே ரைட் இண்டிகேட்டர் போட்டு யோசிச்சுப்போம். அங்கே ஒருத்தன் வரான், அவன் வழியாக நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ தட்ஸ் த மெயின் திங். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கார் சேல்ஸ் பண்ணுறவன் வந்து உங்களை வந்து அதான் சொல்லுவான், சார் இது சேஃப்டி ரேட்டிங் சார், இதுதான் சார் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். யாருக்கு தம்பி வெயிட் பண்ணுறாப்புல? பட் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஐ திங்க் ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் ஆல் த சேஃப்டி ரேட்டிங் பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டுன்னு தான் நினைக்கிறேன். பெருசாக எதுவும் இல்லை இதில். பட் யா ஹுண்டா இங்கேயும் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குதா, நைஸ். நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்துக்கலாம். இல்லைன்னா நான் எலஹங்கா வரைக்கும் போயிட்டுருக்கிறேன். இது என்ன ஏரியான்னு தெரில. நான் இப்போ தான் பேசிகிட்டே இங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா. பரவாயில்ல. நல்லா ரோடு கட்டலாம். இப்படி ஓட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 13.2 ஆவரேஜ் வரும். 8 o'clock. ஓகே நண்பர்களே, பார்க்கலாம். நான் ஜிம்முக்கு கிளம்புகிறேன். லெட்ஸ் சி அடுத்து ஏதாச்சும் வீடியோவில் இது பண்ணுறேன். எனக்கு நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் இப்போ எல்லாமே வந்து பிகினர்ஸ், ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் அதை ரிலேட்டடாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடணுன்னா சொல்லுங்கள். I'll do that. Thanks guys. Bye.